வணக்கம். செல்வகுமாரின் மாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 21 வியாழக்கிழமை மாலை அறிக்கை. இன்றைய அறிக்கையில் தலைப்புச் செய்தியாக, இன்று எதிர்பார்த்தது போல் இடைவெளி, நாளையும் இடைவெளி, வரக்கூடிய சனி ஞாயிறு மழை எங்கெங்கே, திங்கட்கிழமை எதிர்பார்த்த இடைவெளி பெரிதாக இருக்காது. 25ஆம் தேதி 25ஆம் தேதி மாலையே தொடங்கி இருக்கிறது அடுத்த தீவிர நிகழ்வின் மழை பொழிவு. 26ஆம் தேதியிலிருந்து 3 நாட்களுக்கு இடைநில்லா மழை பொழிவு, இடைநில்லா தொடர் கனமழை பொழிவு. தொடர்ச்சியாக மழை பொழிவு பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய வானிலை ஏற்படுத்த போகிறது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு, உங்கள் மாவட்டத்திற்கு வரக்கூடிய நிகழ்வால் மழை பொழிவு எப்படி, அடுத்தடுத்த நிகழ்வுகளும் இருக்கிறது. இதோடு இணைத்து சில தகவல்களுடன் சமர்ப்பிக்கிறேன். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் 44 சென்டிமீட்டர், தங்கச்சிமடம் 34 சென்டிமீட்டர், பாம்பன் ராமநாதபுரம் 28 சென்டிமீட்டர், மண்டபம் 27 சென்டிமீட்டர், கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் 17 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் 13 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் 12 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி 11 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி 10 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் தலா 9 சென்டிமீட்டர், திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம் 8 சென்டிமீட்டர், திருவாரூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி, காரைக்கால் மற்றும் வாலிநோக்கம் இவையெல்லாம் 7 சென்டிமீட்டர், திருச்செந்தூர், சூரங்குடி, நாகப்பட்டினம், தலைஞாயிறு, முத்துப்பேட்டை 6 சென்டிமீட்டர். இன்னும் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு, டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் மழைப்பொழிவு. இந்த நிலையில் வானிலை அமைப்பை பார்ப்போம். நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுத்த இருகாற்று இணைவு தற்பொழுது டெல்டா மாவட்டங்கள் இணைவு இல்லை. காலை மட்டும் ஒரு மிரட்டலை கொடுத்து விட்டு சென்று விட்டது. இது நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான். அதே போல அடுத்தபடியாக டெல்டாவிற்கு பிறகு அடுத்தபடியாக விலகுமிடம் ராமநாதபுரம் தூத்துக்குடி என்றோம். அதே போல தூத்துக்குடி ராமநாதபுரம் பகுதியில் இன்றைக்கு காலை கூட விமான போக்குவரத்தை ஸ்தம்பிக்கும் வகையில் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்த விமானம் கூட மதுரை விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்ட வானிலை இருந்தது. இருந்தாலும் அதுவும் விலகிவிட்டது. ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே இன்றையிலிருந்து ஒரு 24 மணி நேரத்திற்கு, கண்டிப்பாக ஒரு 24 மணி நேரத்துக்கு கூடுதலாகவே ஒரு இடைவெளி. நாளை இரவு வரைக்கும் இடைவெளி தான். அதாவது வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் இடைவெளி. காரணம், இருகாற்று இணைவு தற்பொழுது வட இலங்கை மற்றும் ஒட்டுமொத்த இலங்கை பகுதியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மதியம்லாம் காலையெல்லாம் யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை மற்றும் தலைமன்னார், அதே போல முல்லைத்தீவு, திரிகோணமலை உள்ளிட்ட பகுதிகள், ஒட்டுமொத்த தமிழர் பகுதி வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இன்றைக்கு மிக கனமழை பொழிவை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் இலங்கையில் மட்டுமே இருகாற்று இணைவு ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி மீண்டும் வலுவடைந்து, சற்று வலுவடைந்து குமரி கடற்பகுதியோட இலங்கையை ஒட்டிய கடற்பகுதிக்கு வரும். இதனால மீண்டும் இரு காற்று இணைவு தமிழ்நாட்டில் ஏற்படும். ஆக நாளை ஒரு நாள் கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் முன்னேற்பாடு பணிகளை செய்து விடுங்கள். சனி ஞாயிறும் இடைவெளி தான், லேசான மிதமான மழை இருக்கும். ஆனால் பூச்சி விரட்டிக்கு அடிக்க நாளை ஒரு நாள் மட்டுமே இடைவெளி. ஆக நாளை இரவுக்கு பிறகு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த காற்று சுழற்சி சற்று மேற்கு நோக்கி நகரும் என்பதனால வடகிழக்கு காற்றும் கிழக்கு காற்றும் தமிழ்நாட்டில் சந்திப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தரையில அதாவது பரவலாக ஏறும். ஒரு இடத்துல ஒரு ஷார்ப்பா டெல்டாவில் ஏறாம, ஒரு ஷார்ப்பா வட இலங்கையில் ஏறாம, ராமேஸ்வரத்தில் ஏறாம, ஒட்டுமொத்த பரவலாகவே தமிழ்நாட்டின் கடலோரத்தில் ஏறும் என்பதனாலும் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் அலையோட சதவீதம் கூடுதலாக இருக்கும் என்பதனால கடலோரத்திலே அதிகாலை மழைப்பொழிவை கொடுத்து பிறகு வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உள் மாவட்டங்களிலே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் உள்ளேயும்
கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி இது பெரிதாக மழை பெறும் என்று எதிர்பார்த்து விட வேண்டாம். ஆனால் மழை அடுத்தது இருக்கிறது, கொட்ட போகிற மழை. 3 நாள் நான் ஸ்டாப் ரெயின் இருக்கு. அதை முதல்ல நினைச்சுக்கிட்டு இது என்ன கொட்ட மாட்டேங்குது, இதுவும் தள்ளி போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அந்த மழையை அதிகமாக எதிர்பார்த்து விட வேண்டாம். உலர்த்துதல் மற்றும் அறுவடை பூச்சி விரட்டி பணிக்கு அந்த சனி ஞாயிறு உகந்தது அல்ல என்பதற்காக இந்த தகவல். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஏறக்கூடிய அந்த கிழக்கு காற்று வடகிழக்கு காற்றிலே கூடுதல் குளிர் இருக்கும் என்பதனால சதவிகிதம் சரியாக அமையாமல் வெயில் வந்ததும் மழை பொழிவை கொடுக்கும். அதன் அடிப்படையில் சனி ஞாயிறு மதிய மாலையில் ஆங்காங்கே மழை இருக்கும். ஒட்டுமொத்தமாக வெயில் வந்ததும் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த நீர் ஆவி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் கொண்டு போய் குவிக்கும். சனி ஞாயிறு 2 நாளும் மாலை இரவிலே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, நாலுமுக்கு ஊத்து மாஞ்சோலை மற்றும் காக்காட்சி போன்ற பகுதிகளிலும், திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும், தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மழை பொழிவையும், கன்னியாகுமரியிலும், திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசியில் கொஞ்சம், விருதுநகர் தேனி எல்லாம் மதுரைக்கு தெற்கே கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவை சனி ஞாயிறு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு சனி ஞாயிறு. ஆனால் பெயரளவில் இருக்கும் பிற மாவட்டங்களிலே குளிர் சதவீதம் அதிகமாக இருக்கும் என்பதனால கடலோரம் அதிகாலையில் இருந்தாலும் பொழுது விடிந்ததும் உள்ளே மெல்ல நுழைந்து ஆங்காங்கே சனி ஞாயிறு மழைப்பொழிவை கொடுத்து ஒட்டுமொத்த குவியல் என்பது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டத்தின் உள்பகுதிகள், தென்கடலோர பகுதிகளில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, சனி ஞாயிறுக்கு பிறகு என்னாகும்? மீண்டும் வங்கக்கடலிலே 23ஆம் தேதி உருவாக போகிற நிகழ்வு, அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை உருவாக போற காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே நாளிலே நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும். 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஞாயிற்றுக்கிழமை உருவாகும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதை தன் பக்கம் ஈர்க்கும் என்பதனால இது விலகி மீண்டும் வங்கக்கடலோட இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியை நோக்கி விலகிவிடும். ஆகையின் காரணமாக திங்கட்கிழமை சனி ஞாயிறு கொடுத்த மழை திங்கட்கிழமை முற்பகலிலே விலகி இருக்கும். முற்பகல் மட்டும்தான் விலகி இருக்கும். அதாவது திங்கட்கிழமை 25ஆம் தேதி நவம்பர் தீவிரமடைந்து 23ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 23ஆம் தேதி இரவோ அல்லது 24ஆம் தேதி அதிகாலைக்குள் நான்கமைந்த நிலையிலும் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கண்டிப்பாக உருவெடுத்து இலங்கையை தொட்டுக்கொண்டே இலங்கை மீது ஏறியும் இலங்கையை ஒட்டியே நகர்ந்து வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக பயணித்து மிக மெல்ல பயணித்து வேகமாக சென்று விடாது. இலங்கை அருகே 25ஆம் தேதி மதியம் வந்ததும், அதாவது 24ஆம் தேதியே வந்துடும். 24ஆம் தேதியே இலங்கைக்கு மழை தொடங்கிடும். 25ஆம் தேதி இலங்கைக்கு நெருக்கமாக அமைந்திருக்கும். அப்பொழுது 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியமே டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம் பகுதிக்கும் இலங்கையின் ஒட்டுமொத்த வட பகுதிக்கும், அதே போல இலங்கை ஒட்டுமொத்த பகுதி 24ஆம் தேதியே மழை. 25ஆம் தேதி திங்கட்கிழமை வேதாரண்யம் பகுதி தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளுக்கும், பிறகு படிப்படியாக நாகப்பட்டினம் கீழையூர் ஒன்றிய பகுதிகளுக்கும், பிறகு காரைக்காலுக்கும், பிறகு கடலூருக்கும், மயிலாடுதுறைக்கும், பிறகு விழுப்புரத்திற்கும், புதுச்சேரிக்கும், சென்னைக்கும் என்று படிப்படியாக 25ஆம் தேதி திங்கட்கிழமை இரவே கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடங்கிவிடும். தொடங்கியது முதல் மழைதான். அந்த மழை பொழிவு, அதாவது நிகழ்வு கரை கடப்பது தமிழ்நாடு தான், வேறு எங்கும் போகாதுன்னு ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டே இருக்கோம். மீண்டும் மீண்டும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், கரை கடப்பது தமிழ்நாடு. நெல்லூரை தாண்ட வாய்ப்பே இல்லை என்று சொல்லியாச்சு. அனைத்து மாதிரிகளும் தமிழ்நாட்டுக்குள் தான் நாம் சொன்னது போல் வந்துவிட்டது. உறுதியாக கரை கடக்க போகிற இடம் அது டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதியாகவோ அல்லது கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி பகுதியாகவோ இருக்கலாம். இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் மீது நீடித்து நின்று நகர்ந்து மிக மெல்ல நகர்ந்து கரையை தொட்டுக்கொண்டே அது கடலூர் மாவட்டம் அல்லது மயிலாடுதுறை மாவட்டம் தாண்டி தான் கரை கடந்தாலும் அல்லது டெல்டா மாவட்டங்களிலேயே கரை கடந்தாலும் அது செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு, அதாவது ஒரு மண்டலமாக, ஆழ்ந்த மண்டலம், புயலாக கூட தீவிரமடையலாம். அதாவது
ஃபின்ஜாம் புயலாக கூட உருவாகலாம். உருவாகினால் அது கரையை தொடும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து தமிழ்நாட்டின் கரையை தொடும். இதனால மீண்டும் மீண்டும் சொல்வது உங்களுக்கு காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம். அப்புயலாக இருந்தாலும் 85 கிலோமீட்டர் தான். ஆழ்ந்த கண்ட மண்டலமாக இருந்தால் அதுல சாதாரண, அதாவது நிஷா புயலை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல ஒரு மழைப்பொழிவை தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களுக்கு முதலிலே கொடுத்தாலும் படிப்படியாக வடகடலோர மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்கள், அனைத்து உள் மாவட்டங்கள் என்று படிப்படியாக நெருங்க நெருங்க மழை பொழிவு தீவிரமடையும். முற்றிலுமாக தமிழ்நாட்டிலே 29ஆம் தேதி தான் தீவிரம் குறையும். ஆகவே 26, 27, 28 3 நாட்கள் தமிழ்நாட்டிலே நான் ஸ்டாப் இடைநில்லாத ஒரு மழையை, தொடர் மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. நேற்றைக்கு ஒரு நாள் மழை பொழிவிற்கு உங்களுக்கு பெரிய ஒரு இன்னலை கொடுத்திருக்கிறது. சற்றே சிந்தித்து பார்த்து விடுங்கள். ஆகவே 25ஆம் தேதி இரவு தொடங்கி 28ஆம் தேதி இரவு, அதாவது 26, 27, 28 3 நாட்கள் குறைந்தபட்சம் ஒரு 48 மணி நேரத்திற்கு மேல், 50 மணி நேரத்திற்கு மேல் கண்டிப்பாக கனமழை பொழிவாகவே, தொடர்ச்சியாக பெரும்பெருந்துறல் மழை பொழிவாகவே இருக்கும். இவையெல்லாம் உங்கள் கற்பனைக்கு விட்டு விடுகிறேன். ஆகவே இந்த மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமானது. கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமானது. இது கரையை கடக்க நெருங்கும் பொழுது கோயம்புத்தூர் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்குமே தொடங்கிவிடும். கரை கடந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழை பொழிவை கொடுக்கும். ஆகவே கண்டிப்பாக கரை கடந்தால், கரை கடப்பது எந்த இடமாக இருந்தாலும் மழை பொழிவு என்பது அனைவருக்கும் ஒன்றே, காற்று என்பது அனைவருக்கும் ஒன்றே. சாதாரண காற்று தான், மண்டலம் தான். புயலாக இருந்தாலும் செயலிழந்துதான் கரை கடக்கும். தேவை முன்னெச்சரிக்கை மழை பொழிவிற்கு தொடர் கனமழை பொழிவு 3 நாள் தொடர் மழை பொழிவு 26, 27, 28ஆம் தேதி. ஆக டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம் மற்றும் தென்கடலோரம் கண்டிப்பாக கனமழை பொழிவு உண்டு. படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், கேரளாவிற்கும், தெற்கு கர்நாடகாவிற்கும், தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் அந்த மழை பொழிவை கொடுக்கும். இதில் இணைக்கப்பட்டிருக்கூடிய படத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும். அதில் வண்ணம் தீட்டப்பட்டிருப்பது அனைத்தும் மழையே, மழையே, காற்று அல்லது மழை வரைபடம். அந்த வண்ணம் தீட்டப்பட்டிருப்பதில் சிவப்பு நிறம் என்பது கன, மிக கன, அதிகன, அதீத கனமழை பொழிவு இடங்களாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உண்டு என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய 25ஆம் தேதி இரவிலிருந்து 29ஆம் தேதி வரை மழை பொழிவு தமிழ்நாட்டிலே கொடுக்க போகிற அதே நிலையில் இது அரபிக்கடல் நோக்கி நகர்ந்தாலும் கிழக்கு காற்றால் மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் 1ஆம் தேதி வரைக்கும். ஆகவே இந்த நிகழ்வு மட்டுமல்ல, அதனை தொடர்ந்து டிசம்பர்ல 4 நிகழ்வு இருக்கிறது. அதில் 1 காற்று பாதிப்புடன் கூடிய நிகழ்வும் இருக்கிறது. அது எந்த மாவட்டம் சொல்ல முடியாது. ஆகவே நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை எல்லாம் நினைவில் கொண்டு இந்த ஆண்டு இந்த நவம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள இருக்கக்கூடிய வலிமையான நிகழ்வுகளுக்கு எல்லாமே முன்னெச்சரிக்கையுடன், கூடுதல் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காற்று அச்சம் மட்டும் வேண்டாம். இப்பொழுதைக்கு வரக்கூடிய நிகழ்விற்கு மழை பொழிவு, வடிகால் வசதியை சீர் செய்தல், மழை நீரை உள் மாவட்டங்களில், அதாவது கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காகவே நிறைஞ்சிடும். வேற எந்த தண்ணியும் தேவையில்லாமல் மேலே பெய்யறதே ஏரி குளங்களை நிரப்பிடும். உள் மாவட்டங்கள் பிற மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான இடங்களில் தானாகவே நிரம்பிடும். இருந்தாலும் உங்களுடைய வடிகாலை ஏரி குளங்கள் நோக்கி திருப்புங்கள், பிறகு கடலை நோக்கி திருப்புங்கள். ஆகவே வடிகால்களை மழைநீரை சேகரிப்பும் அமைப்புக்கு திருப்புங்கள். மழைநீரை சேகரிக்க தயாராகுங்கள். நீங்கள் எல்லாம் மழை போதவில்லை, பல ஆண்டுகளாக டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சரியாக மழை இல்லை என்று சொன்னீர்கள். இந்த ஆண்டு அது நிரப்பக்க வந்திருக்கிறது. கண்டிப்பாக நிரப்பும். வரக்கூடிய 25ஆம் தேதி மழைக்கு தயாராகி விடுங்கள். நாளை ஒரு நாள் மழை இல்லாத நாள், அதை பூச்சி விரட்டி அடித்தலுக்கு பயன்படுத்துங்கள். 24, 25ஆம் தேதி, சரி மன்னிக்கவும், 23, 24 சனி ஞாயிறு 2 நாட்களுக்கு லேசான மிதமான மழை இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு சற்று கனமழை இருக்கிறது, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திங்கட்கிழமை முற்பகல் ஒரு இடைவெளி இருந்தாலும் திங்கட்கிழமை பிற்பகலிலிருந்து மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. முதலிலே வேதாரண்யம் பகுதி தொடங்கி இறுதியில் நீலகிரி தொடங்கும், என்ற கிருஷ்ணகிரி தொடங்கும். படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் செவ்வாய், புதன், வியாழன்
26, 27, 28 மழை பொழிவு நாட்கள் என்பது நினைவில் கொண்டு திட்டமிட்ட படி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.